வணக்கம். முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி 48வது வார்டுக்கு உட்பட்ட கீழ சரக்கல் விலை அங்கன்வாடியில் ரூபாய் 2,50,000 மதிப்பீட்டில் புனரமைப்பு பணியினை மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு தலைமையில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் துவக்கி வைத்தார். உடன் துணை மேயர் மேரி பிரின்சிலதா, மண்டல தலைவர் ஆக்ஸ்டினா கோயிலவாணி, மாநகர செயலாளர் ஆனந்த், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநகர அமைப்பாளர் ஹாஜிபாபு, வட்ட செயலாளர் அன்சாரி, ஹாஜி அலி, ஊர் பிரமுகர்கள் ரவி, ராஜதுரை, சேக் மற்றும் அங்கன்வாடி அமைப்பாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வார்டு பகுதிக்குட்பட்ட இந்த கண்ணங்குளம் இந்த அங்கன்வாடி மையத்தில் கீழே சரக்கல் விலை கண்ணங்குளம் அங்கன்வாடி மையத்தில் 15 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அது அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்கான பாத்ரூம் வசதி, ஒழுங்கான ஒரு இருந்து விளையாடுறதுக்குள்ள ஒரு இடங்கள்லாம் இல்லாததுனால அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. அதை அவங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அந்த கோரிக்கை வச்சதன் பொருட்டு நாங்களும் மேயர் அவர்கள்ட்ட சொல்லி அவங்கள எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாத்ரூமும் கட்டி ஒரு கிச்சனும் கட்டி கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா இதுகளையும் அவங்க செய்து தன்னிறைவு பெற்ற பகுதியாக இதை மாற்றித் தருவதில் சந்தேகமில்லை. மாமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அடுத்தடுத்த பணிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வேலைவாய்ப்புகள் தொடங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ முன்னாள் கவுன்சிலரும் நம்ம ஹாஜிபாபு சார் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. மாநகராட்சி 48வது வார்டு பகுதியில் அமைந்திருக்கிறது தான் இந்த கீழ சரக்கல் விலை அங்கன்வாடி மையம். இதில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லைங்கிறது தான் ஒரு குறையாகவே இருந்தது. அவங்களுக்கு பாத்ரூம் வசதிகள் இல்லை, பிள்ளைகளுடைய விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதிகள் மிக குறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் எனவே அதை மேயர் அவர்கள்ட்ட எடுத்து சொல்லி அருமையான முறையில் இன்றைக்கி 2,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த குடிநீர் வசதியையும் பாத்ரூம் வசதியையும் இன்னும் அதை பெயிண்டிங் உள்ளிட்ட மராமத்து பணிகள் அத்தனையும் செய்வதற்காக இன்றைக்கி மாண்புமிகு மேயர்கள் வருகை தந்து அந்த பணிகளெல்லாம் இன்றைக்கி துவக்கி வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஊரினுடைய தலைவர் அருமை சகோதரர் ரவி அவர்கள் இன்றைக்கி நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாநகராட்சியுடைய அங்கன்வாடி மையத்துக்கு பல்வேறு வகையில் உதவி செய்துருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவதாக உறுதியளித்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரூமை கூட இந்த குழந்தைகளுடைய விளையாட்டுக்காக பயன்படுகின்ற வகையில் அர்ப்பணிப்பதற்காக கூட அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. எனவே எல்லாருடைய முயற்சியிலும் இந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற இருக்கின்றது. எனவே தாய்மார்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்காக மக்கள் பணி செய்வதற்காகவே இந்த 48வது வார்டுடைய மாவட்ட உறுப்பினர் பியாசா ஹாஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏராளமான பணிகள் இந்த 48வது வார்டு பகுதியில் செய்திருக்காங்க. மேலும் ஏராளமான பணிகளை உங்களுக்காக செய்வதற்காக முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அருமைக்குரிய நம்முடைய மாண்புமிகு மேயர் அவர்களை இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மாநகர வளர்ச்சி பணியில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்களின் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மக்கள் அனைவரும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அது அங்கன்வாடி பணி சீரமைப்பு பணி இன்று துவக்கி வைத்திருக்கிறார். அவருக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.